Good morning, students. Next example 2.30. A mother divides rupees 207 into 3 parts such that the amount are in AP and gives it to her 3 children. The product of the two least amounts that the children had rupees 4,623. Find the amount received by each child. ஒரு மதர் அவங்க கையில் ஒரு 207 ரூபா 207 rupees அமௌண்ட் கையில் வச்சுருக்காங்க. அவங்களோட 3 குழந்தைகளுக்கும் அந்த அமௌண்ட்டை பிரித்து கொடுக்குறாங்க. பிரித்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த 3 அமௌண்ட்டு பிரித்து கொடுத்ததுக்கப்புறம் அந்த 3 அமௌண்ட்டுமே அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. 3 டேர்ம் அப்படின்னு சொல்லிட்டனால நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்னா லெட் A minus D A plus D இதான் அந்த 3 அமௌண்ட்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா அந்த 3 அமௌண்ட் எதுல இருக்குன்னாங்க அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்ல இருக்குன்னாங்க இல்லையா. லெட் A minus D A plus D be the 3 amounts given to the children. இதான் அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குற 3 அமௌண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அவங்க 3 அமௌண்ட்டையும் பிரித்து கொடுக்கும்போது அந்த 3 அமௌண்ட்டையும் டோட்டல் பண்ணால் அதே வேல்யூ தானே வரும். அந்த 3 அமௌண்ட்டையும் பிரிச்சுட்டோம். இதுதான் அந்த 3 அமௌண்ட்டுன்னு எடுத்துருக்கோம். இது 3 டோட்டல் பண்ணால் அமௌண்ட் எவ்வளோ வரணும்? 207 rupees. அப்போ என்ன எழுதிக்கலாம்? தட் இஸ் A minus D plus A plus A plus D. இந்த 3 பேரோட அமௌண்ட்டையும் நம்ம டோட்டல் பண்ணால் டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வந்துடும்? 207 வந்துடும். இதில் மைனஸ் டி பிளஸ் டி கேன்சல் பண்ணினா A plus A plus A. ஸோ A plus A plus A ஆன்சர் 3A equal to 207. மல்டிப்ளை 3 இங்கே கொண்டு வந்தால் டிவைட் ஆயிருமா? அப்போ A equal to 207 by 3. 1 time 6 time balance to 9 time. A value 69. A value கண்டுபிடிச்சேன். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா the two least amounts that the children had. அந்த சில்ட்ரனுக்கு பிரித்து கொடுத்துட்டோம்ல 3 அமௌண்ட்டையும் அதில் லீஸ்ட் 2 அமௌண்ட்ஸை ப்ராடக்ட் பண்ணுற ஆன்சர் எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா 4,623. பாருங்க, the product of the two least amounts. இதில் 3 அமௌண்ட்ல இதுதான் ஃபர்ஸ்ட் 2 least amounts. இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணும்போது வர்ற அமௌண்ட் எவ்வளோனா 4,623. given product of two least amounts equal to rupees 4,623. சரியா? லீஸ்ட் 2 அமௌண்ட்ஸ் இதான். இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுவோமா? A minus D into A equal to 4,623. இதில் A வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணுங்க. 69 minus D into 69 equal to 4,623. மல்டிப்ளை 69 இங்கிட்ட வந்தால் டிவைட் ஆயிருமா? அப்போ 69 minus D equal to 4,623 by 69. 69 டேபிள் டிவைட் பண்ணால் 1 time 67 time. நீங்கள் நார்மல் லாங் டிவிஷனில் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ 69 minus D equal to 67. இப்போ மைனஸ் D எங்கிட்ட கொண்டு வந்துருங்க, ப்ளஸ் ஆயிரும். இங்கே 69 இருக்குது, இந்த ப்ளஸ் 67 எங்கிட்ட இருந்தால் மைனஸ் ஆயிரும். மைனஸ் D எங்கிட்ட வந்து ப்ளஸ் ஆயிருச்சு. 69 minus 67 ஆன்சர் 2. therefore D வேல்யூ 2ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அந்த 3 சில்ட்ரனுக்கும் அவங்க பிரித்து கொடுத்த அமௌண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருவோமா? பாருங்க, தட் இஸ் ருபீஸ் சிம்பிள் முன்னாடி அப்ளை பண்ண ருபீஸ் A minus D A plus D அப்ளை பண்ணுங்க. A வேல்யூ 69 minus D வேல்யூ 2. A value 69
69 + 2. இப்போ சால்வ் பண்ணால் என்ன வரும் பாருங்க, 69ல் 2 சப்ராக்ட் பண்ணால் 67 rupees. நெக்ஸ்ட்டு 69 rupees. நெக்ஸ்ட்டு 71 rupees. அப்போ அவங்க 3 குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி தான் அமௌண்ட்டாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. சரியா? 67 rupees, 69 rupees, 71 rupees. இதோட இந்த சம் கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ.